எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஜோக்க சொல்றேன், எல்லாம் சீரியஸா இருக்கீங்களே. அதாவது சார், அது ஆண் குழந்தையும் ஓகே சார், நாளை எப்படியாவது சிரிக்க வைக்கலாம் சொல்லிட்டு அவர் மனசு வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, கோச்சிக்க மாட்டா இருக்கிறதால. அதான் சார், ஒரே நேரத்துல சார் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறகுது சார் ஆக்சுவலா. அதனால இந்த ஜாதகம் ஆண் ஜாதகம், இந்த ஜாதகம் பெண் ஜாதகன்ற டெக்னிக் வந்து சரியாகல சார். ஏன் அப்படின்னா, ஆண் குழந்தை பெண் குழந்தை என்பது பிறக்கும் போது டிசிஷன் ஆகல, கரு உருவாகும் போது உருவாகி விடுகிறது. அதனால பிறக்கிற நேரத்துக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு குழந்தை ஒரு கரு உருவாது பாருங்க, அப்பயே ஆண் பெண் நிர்ணயம் ஆயிடுது. பிறக்கிற நேரத்தில் ஆண் பெண் நிர்ணயம் ஆகுதுன்னா நம்ம அந்த நேரத்தை எடுத்து நம்ம இந்த நேரத்தில் ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கோம், இந்த நேரத்தில் பெண் குழந்தை தான் பிறந்திருக்கும் நம்ம நினைக்கலாம். ஆனா கரு உருவாகிற அந்த நேரத்திலே ஆனா பெண்ணா டிசிஷன் ஆயிடுது. அப்ப பிறந்த நேரங்கிறது வேற ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்துறோமே ஒழிய ஆண் பெண் அப்படிங்கிற விஷயத்துக்கு பயன்படுத்த முடியாது. அதனால நம்மளே அவங்க கிட்ட போன் பண்ணி கேட்கலாம், இல்ல பேரை வச்சே நம்ம இழுக்கலாம். சில பேர் பாரதின்னு கொடுப்பாங்க, பாரதி ஆண் பாலா பெண் பாலா, ஆண் பாலுன்னு போடுங்க. ஒரு பெண்ணு ஆணுன்னு சொன்னா யாரும் கோச்சிக்கு போறது இல்ல, ஒரு ஆணை பெண்ணுன்னு சொன்னாதான் பிரச்சனை பண்ணுங்க. என்னங்க சார், அதனால அவங்க கிட்ட கேட்கலாம், இது ஒன்னும் பெரிய ஒரு விஷயம் இல்ல சார். அது கொடுமை சார், அது ஒன்னா செக் பண்ணி பாருங்க. அதாவது ஒரு நிமிஷத்திலேயே நான் ஒரே நிமிஷத்திலே ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் ஒன்னா இருக்கு சார். நவாம்ச லக்னங்கிறது கிட்டத்தட்ட 12 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வரும் சார். 15 நிமிஷம் வரைக்கும் வெறும் ஆண் குழந்தை, 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பெண் குழந்தைங்கிறது படுமுட்டாள் தானம். எப்படி ஒத்துக்கும் அதுக்கு? ஆக்சுவலா ஒன்னா நீங்க இது தூர போய் பாருங்க, போயிட்டு ஜிஹெச்ஓ அல்லது வந்து எக்மோர்ல போய் பாருங்க. 15 நிமிஷம் வரைக்கும் வெறும் ஆண் குழந்தை, அதுக்கப்புறம் 15 நிமிஷம் வரைக்கும் பெண் குழந்தைங்கிறது படுமுட்டாள் தானம் இல்ல? என்ன சார்? அதனால்தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் படுமுட்டாள்தனம். முட்டாள்தனம் நான் சொல்ல வரல, கோச்சிக்காதீங்க. படுமுட்டாள்தனம். நவாம்ச லக்னம் ஆணா இருந்தா ஆண் குழந்தை, பெண்ணா இருந்தா பெண் குழந்தை அப்படின்னு மாத்துறது என்பது முட்டாள்தனம் இல்ல. என்ன சார் அது? படுமுட்டாள்தனம். ஆனா சில விஷயத்தை, அதாவது எப்போதுமே எல்லா விஷயத்திலும் வளைந்து கொடுக்கலாம் சார். தவறு இருக்கும்போது தைரியமா தட்டி கேட்கணும் சார். அதுதான் என்னுடைய இயல்பு. எல்லாத்தையும் நான் சாப்பிட்ட நாள் தான். ஆனா ஜோசியம் ஒரு விஷயத்துல மட்டும் நான் சாப்பிட்ட நாள் இல்ல. கோச்சிக்காதீங்க யாரும். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம தாழ்ந்துட்டு போக முடியாது. ஒரு தவறு இருக்குன்னா அதை தட்டி சொல்லணும் இல்லையா? வேற யாரும் சொல்லுவாங்க? இந்த உலகத்தை திருத்தது யாரு? ஏன் பயந்துட்டே போனா? ஆக்சுவலா 15 நிமிஷம் வரைக்கும் ஆண் குழந்தை தான் பிறக்கும், 15 நிமிஷம் வரைக்கும் பெண் குழந்தை தான் பிறக்கும். அது படு முட்டாள்தனம் இல்லையா? ஒரு சமுதாயத்தை நம்ம சீர்கெடுக்கிறோம் இல்லையா? ஒரு ஜாதகத்தை நம்ம மாத்துறோம் இல்லையா? தப்பு இல்லையா அது? என்னங்க சார்? அதெல்லாம் நீங்க பாக்காதீங்க. ஆண் நவாம்சம் பெண் நவாம்சம், ஆண் வர பெண் வர, இதெல்லாம் சரியா வராது. ஏன்னா ஒரே நிமிஷத்துல வேணும்னா நீங்க போய் பாருங்க. பெரிய பெரிய நகரத்துல, டெல்லி, பாம்பே, கல்கட்டா, சென்னை மாதிரி நகரத்துல போய் பாருங்க. நீங்க ஒரே நாள், ஒரு நாள்ல எவ்வளவு குழந்தை பாருங்க. 15. இது ஆய்வு பண்ணிருக்கோம். எக்மோர்ல நமக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய ஒரு ஸ்டூடெண்டோடைய மகள் வந்து டாக்டர் இருந்தாங்க. ஒரு இது கேட்ட, ஒரு நாளைக்கு எவ்வளவு குழந்தை பிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4000 குழந்தை பிறந்திருக்கு. ஆக்சுவலாங்க விரண்டு போயிட்டான். ஆக்சுவலா 4000 குழந்தையான்னு பார்த்துட்டு எக்மோரை சுத்தி இருக்கிற இதுல போய் கலெக்ஷன் பண்ணும்போது இந்த எக்மோர்ல இருந்து சென்னை இந்த மாதிரி கீழ்பாக்கு இந்த மாதிரி இடத்துல 4000 சைல்டு சார் ஒரு நாளைக்கு. அப்படின்னா பாத்துக்குங்க. அதாவது லக்னங்கிறது பாத்தீங்கன்னா நவாம்ச லக்னங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 கிலோமீட்டர் வரைக்கும் பெரிய அளவுக்கு மாறாது. சாதாரண சென்னைக்கு அது மாதிரினா நீங்க பெரிய பெரிய நகரத்துக்கு, சென்னையும் பெரிய நகரம் தான், அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரும். ஆனா அந்த கான்செப்ட்லாம் இன்றைய காலத்துக்கு சரியா வராது சார். அதெல்லாம் வந்து ஒரு ஆய்வுகளுடைய தொடக்கம். இதை பண்ணா எப்படி இருக்குமா, அதை பண்ணா அப்படி இருக்குமாங்கிறது ஒரு ஆய்வுகளுடைய தொடக்கம். ஓகே, எப்போதுமே ஆய்வுகள் பண்ணும்போது சில தடைகள் வரதான் செய்யும். அதை திருத்திக்கணும். நம்ம ராசியோட ஏன் நவாம்சத்துக்கு போறோம்? ராசியை 9 பகுதியை உடைக்கலாம் அப்படின்னு நவாம்சத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் தசாம்சம், சோடாம்சம், சப்தாம்சம், சோடச வர்க்கம், இந்த மாதிரி நிறைய போயிட்டோம். எல்லா வர்க்கத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டு நவாம்சத்தை மட்டும் பக்கத்துல வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா நவாம்சத்துல மட்டும்தான் ஒரு கிரகத்தோட சாரத்துவங்களை சொல்ல முடியும். அதனால மத்தது தூக்கி போட்டு நவாம்சத்தை மட்டும் வச்சுக்கிறோம். மத்ததை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க போட்டு பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அதே சுழற்சி தான் வந்துட்டே இருக்கும். ராசியிலே நவாம்சத்துல எதை பிரிக்கிறீங்க? நீங்க கிரகத்தை தான் பிரிக்கிறீங்க. கிரகத்தை பிரிக்கத்தால என்ன யூஸ்? திரும்ப திரும்ப அது அங்க வந்துட்டு தான் இருக்கும். இன்னைக்கு பிறகுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே நவாம்சம் தான் சார்.
லக்னம் மட்டும் தான் மாறும். கரெக்டா? சூரியன் ஒரு பாதத்தை மாறுத்து 3 நாள் ஆகல சார். அப்ப இந்த 3 நாள் பிறகு நவாம்ச கட்டத்துல சூரியன் ஒரே இடத்துல தானே இருக்கும். எனக்கு அங்க சொல்றது கரெக்டா சார்? அதனால அந்த லாஜிக் வந்து வேண்டாம் சார். எஸ் சார். அதாவது நம்ம இருக்கிற விஷயம் எளிமையா இருக்கும் போது ஏன் கஷ்டப்படணும்னு சொல்ல வரேன் நான். எஸ் சார். ஆமா சார். ஆமா சார். அதாவது சார் ஒரு இந்த நம்ம ஜாதகத்துல வந்து எஸ் சார் சொல்லலாம் சார், சொல்லலாம், இயற்கையா சொல்லலாம். அது புக்ல நான் எழுதியிருக்கேன் நானு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார், நம்ம ஜாதகத்துல ராகு கேது அப்படின்ற கிரகம் வந்து செயற்கை கிரகம் பேரு சார். ஏன் செயற்கை கிரகம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற கிரகத்துக்குலாம் கிரகமா இருக்கு, இது கிரகமா இல்லை. அதனால இயற்கைக்கு மீறின விஷயங்கள் ராகு கேதுக்குன்னு குறிக்கும். ராகு கேதுவோட காரகெல்லாம் நீங்க உட்கார்ந்து படிச்சீங்கன்னா எல்லாமே இயற்கைக்கு மீறின காரகமா இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு மலட்டு கிரகங்களும் பேர் ஆயிடலாம். ராகு வந்து ஒரு ஜாதகத்துல லக்ன சப்ளாடாவோ, 5வது வீட்டு சப்ளாடாவோ, 7வது வீட்டு சப்ளாடாவோ, 9வது வீட்டு சப்ளாடாவோ இருந்து அது வந்து பாத்தீங்கன்னா 4, 8 தொடர்பு கொண்டா, அதாவது ராகுவோ அல்லது கேதுவோ 4, 8, 12 தொடர்பு கொள்ளும் போது இவங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு வருது. அலியா அப்படி அமைப்பு இருக்கு சார். இதை பத்தி வருகின்ற மாநாட்டில் ஒரு ஆர்டிகிள் எழுதுறாரு ஒருத்தர். இது வந்து ராகு தசையோ இந்த தசையோ, அதாவது வரக்கூடிய தசையில 4, 8, 12 வரும் அந்த மாதிரி அமைப்பு ஒருத்தர் வந்துடும் சார். அதாவது 4வது பாவங்கிறது ஒரு உயிரினை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் சார். 4வது பாவம் 5வது வீட்டுக்கு ஒரு உயிரினை உருவாக்குதல்னு சொல்றோம் இல்லையா. 4வது வீடுங்கிறது ஒரு உயிரினை உருவாக்க முடியாது அப்படிங்கிறது 4வது பாவத்துடைய காரணம். ஓகேங்களா? அதே மாதிரி இயற்கைங்கிறது எந்த பாவம்? 9வது வீடு. இயற்கைங்கிறது 5, 9 சொல்லக்கூடிய பாவம். இதை கெடுக்கக்கூடிய பாவம் எது? 4, 8. அப்போ ஒருத்தருக்கு 4, 8 இந்த 1, 5, 7, 9ல ராகு கேது தொடர்பு கொண்டு, அதாவது நடக்கிற தசாநாதன் ஏதோ ஒரு தனியா கூட இருக்கட்டும், தனி இருந்து அது ராகுவோட சாரத்துல இருந்து 4, 8 இந்த மாதிரி தொடர்பு கொள்ளும் போது அவங்க அழியாவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். ஆனா இதுல என்ன பார்த்தீங்கன்னா 1, 5, 7, 9 வந்து இது வந்து பிறக்கும் போதே தசையா வந்துச்சுன்னா